You are watching Grace Television. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டுடைய நாமத்தில் வாழ்த்துக்கள். இயேசுவோடு பேசுவோம் வாருங்கள். என்ற செய்தி மீண்டும் உங்களுக்கு ஒரு வார்த்தை. தொடர்ச்சியாக சாட்சி முக்கியம். பிரசங்கிக்கிற நான் சாட்சியாக இருக்க வேண்டும். கேட்கிற நீங்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். வேதத்தை சுமக்கிறவர்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசுவை அறிந்தவர்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் சாட்சியாக இருக்க வேண்டும். என்ன சாட்சி? மனிதர்கள் நம்மை குறித்து சாட்சி சொல்ல மாட்டாங்க, உண்மைதான். ஆனால் நாம் ஆண்டவருக்காக வாழும்போது அவர்கள் செய்கிற தப்பை நாம் செய்யாமல், அவர்கள் சொல்கிறபடி நாம் சொல்லாமல், ஓரளவுக்கு நம்ம தெளிவோடு இருந்தால் வேணும்னு நம்மளை பேரை யாரும் கெடுக்க போகிறதில்ல. அதனால் பிரியமானவர்களே, கிறிஸ்தவ ஜீவியம் என்பது சாட்சியின் ஜீவியம். ஏன்? கிறிஸ்து சாட்சியாக இருந்தார். கிறிஸ்துவை குறித்து பரலோகம் சாட்சி சொன்னது. பரலோகம். அப்போ அந்த கிறிஸ்துவை உள்ளத்தில் வைத்திருக்கிற நாம் சாட்சி உள்ள மக்களாய் பூமியில் இருக்க வேண்டும். இப்போ இதற்கு முன்பு 3 பேரை குறித்து, அவர்கள் வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். இன்றைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த சாட்சி, அதை தான் நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் இயேசு அவர் தேவன். தேவன் மனிதனாய் வந்தார். 30 வருடம் வரைக்கும் அவர் மறைந்திருந்தார். 12 வயதில் திடீர்னு அவர் பண்டிகைக்கு வந்தார். 30 வயதில் அவர் தேவனுடைய ஊழியத்தை எதற்காக பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாரோ, வந்தாரோ, அதை நிறைவேற்றும்படியாக தன்னை ஒப்பு கொடுக்கிறார். இதற்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு முன்பு யோவான் ஸ்நானன் வழியை ஆயத்தப்படுத்துகிறார். இப்படி வழியை ஆயத்தப்படுத்தி ஆண்டவர் இயேசுவை குறித்து சாட்சி சொல்லி அதன் பிறகு அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். அநேகர் வந்து ஞானஸ்நானம் எடுத்தார்கள். அந்த நேரத்தில் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவானவர் அவரும் மற்றவர்களைப் போலவே ஞானஸ்நானம் எடுக்க வந்தார். இதை மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். அப்போ அதற்கு முன்னாடி தான் அவர் சாட்சி சொன்னார். மனம் திரும்புங்கள் என்று சொல்லிட்டு, எனக்கு பின்னால் ஒருவர் வருவார், அவர் என்னிலும் வல்லவர், அவர் பாதரட்சைகளை சுமக்க நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று கூறினார். தூற்று கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியால் சுட்டரிப்பார் என்றார். இது துவக்கம் முதல் முடிகிற வரைக்கும் உள்ளதான சத்தியம். கடைசி நியாயத்தீர்ப்பு வரைக்கும் உள்ளதான சத்தியம் இதற்குள் அடக்கி யோவான் சொன்னார். அப்பொழுது ஆண்டவர் கிட்ட வந்துட்டார். 13. அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். யோவான்கிட்ட வர்றாரு. அப்போது யோவான் தடை பண்ணுறார். நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டுமே, நான் எப்படி உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறது, நீங்கள் ஏன் வந்தீங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட யோவான் சொன்னார். 15ஆம் வசனம். அதற்கு அவன் பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கொடு. இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். உடனே யோவான் ஸ்நானன் இடம் கொடுத்தார். என்ன இடம் கொடுத்தார்? ஞானஸ்நானம் கொடுத்தார்.
இயேசு ஞானஸ்நானம் பெற்று தண்ணீரிலிருந்து கரையேறினார். அப்போ ஞானஸ்நானம் என்பது தண்ணீருக்குள்ளே இறங்கி கொடுப்பது தான். தண்ணீர் எடுத்து மேலே ஊற்றுவது இல்லை. தண்ணியை தெளிப்பதோ தண்ணியை தலையில் ஊற்றுவதோ இல்லை. அப்படி இருந்தால் இயேசு கிறிஸ்தியன் தண்ணீருக்குள்ளே இறங்கியிருக்கிறாரு. வீட்டிலேயே தெளிச்சிருக்கலாம. ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. வானம் திறக்கப்பட்டது. அப்போது ஒவ்வொன்றையும் பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அங்கே இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்த இயேசு அங்கே ஞானஸ்நானம் எடுக்கிறார். புறா போல ஆவியானவர் இறங்கி வருகிறார். பரிசுத்த ஆவியானவர். மேலிருந்து ஒரு சத்தம் வருகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், பிதாவாகிய தேவன். இந்த ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் எடுத்த நேரத்தில் திரியேக தேவனுடைய அந்த 3 தன்மைகளை பார்க்க முடியும். பிதாவானவர் பரலோகத்திலிருந்து சத்தமிடுகிறார். ஆவியானவர் அவர் மேலே இறங்கி வருகிறார். குமாரனாகிய இயேசு தண்ணீரிலே இப்பொழுது யோவான் ஸ்நானன் மூலம் ஞான ஸ்நானம் பெற்றார். அப்போ சாட்சி பாருங்க, இவர் என்னுடைய நேச குமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்பதாக பரலோகத்தினால் சாட்சி பெற்றவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சாட்சி ரொம்ப முக்கியம் பாருங்க. தேவனால் சாட்சி பெறுவது முக்கியம். அதன் பிறகு ஆண்டவரை குறித்து ஒரு கூட்டம் ஊழியத்திலே அவர் கடந்து போகும்போது எந்த அளவுக்கு அவரை கேவலமாய் பேச முடியுமோ பேசினவர்கள் உண்டு. ஆனால் அநேகர் அவரை குறித்து அநேக சாட்சி சொன்னதையும் கூட நாம் வேதத்தில் படிக்கிறோம். அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தின் 38ஆம் வசனம் கூட பாருங்க. நசரியனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இப்படி சொல்லி ஆண்டவரை குறித்து சாட்சி சொல்லுகிறதை அந்த இடத்துல பார்க்கிறோம். பேதுரு சாட்சி சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனவே எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனால் சாட்சி பெற்றவர், அவரோடு கூட இருந்தவர்களால் சாட்சி. என்ன சொல்கிறாங்க 39 பாருங்கள். யூதருடைய தேசத்திலும் எருசலேமிலும் அவர் செய்த எல்லாவற்றிற்கும் நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவரை மரத்தில் தூக்கி கொலை செய்தார்கள். 3ஆம் நாளில் தேவன் அவரை எழுப்பி பிரத்யட்சமாய் காணும்படி செய்தார் என்று ஆண்டவரை குறித்து சாட்சி சொன்னார்கள். எனவே எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் அற்புதங்களை செய்தார், அடையாளங்களை செய்தார், அவர் தியாகம் செய்தார், அவர் மீட்பை தந்தார், தன் ஜீவனையே கொடுத்தார். இந்த தேவன் பரலோகத்தால் சாட்சி பெற்றார். எனவே இந்த இயேசு கிறிஸ்துவை உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட நாம் அவருக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும், சாட்சி சொல்ல வேண்டும். ஏதோ ஆலயத்துக்கு வர்றோம், ஏதோ ஊழியம் செய்கிறோம், ஏதோ பாட்டு பாடுறோம், என்னவோ பண்ணுறோம், அது முக்கியம் இல்லை. அது எல்லாருமே பண்ணுவாங்க. ஆனால் தேவனுக்காக சாட்சி நிறைந்த வாழ்க்கை அவசியம். இந்த வார்த்தைகளை தியானிங்க. நம் ஆண்டவரே சாட்சி நிறைந்த நிலையில் இருந்தது போல நீங்களும் அப்படி சாட்சியாக இருங்க. தேவன் அந்த ஞானத்தை உங்களுக்கு தருவாராக. ஆமேன், ஆமேன்.